ஹாய், இது நேற்று நடந்த விஷயம். என்னன்னா, நேற்று மேயா ஸ்கூல்லேருந்து வந்தாங்க. வந்துட்டு யூனிஃபார்மை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே சண்டை. நான் விடவே இல்லை. ரொம்ப வேர்த்து ஸ்டஃபியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு கலட்டி விட்டுட்டேன். அதனால ரொம்ப 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 கிராங்கி ஆகிட்டா. ஸோ இந்த மாதிரி கிராங்கியான சுச்சுவேஷனில் என்னடா பண்ணேன்னு அப்போ தான் எனக்கு வந்து ஒரு ஐடியா சக்காச்சு. அவளுக்கு நெயில் பாலிஷ் தான் பிடிக்கும். ஆப்வியஸ்லி கேர்ள் பேபி இல்லையா? அதனால அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் எழுதானே போய் நான் வந்து நெயில் பாலிஷ் டப்பா எடுத்து போய் கொடுத்தேன். இது எந்த நெயில் பாலிஷ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோ, நீ எனக்கு போட்டு விடு, நான் உங்களுக்கு போட்டு விட்றேன், டீலிங் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவ எப்பயும் வந்து எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு எதுவும் பிடிக்காதுன்னு சொல்றவ நெயில் பாலிஷை பார்த்தோன்னே அப்படியே மாறிட்டா. ஓகே மம்மி அப்படின்ட்டா. எனக்கே இது தெரியாம இவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டுடா சாமி அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் நெயில் பாலிஷ் போட்டு முடிச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70% ப்ராப்ளம் ஓவர். ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி பேக் டு ஃபார்ம் கிராங்கினஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நம்ம ஷாப்பிங் போவோமா, க்ராசரி ஷாப்பிங் அப்படின்னு சொன்னேன். உடனே எஸ் மம்மி அப்படின்ட்டு அப்படியே ஃபுல்லாக மூஞ்சி பளிச்சுன்னு ஆயிடுச்சு. சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கா தெரியாது ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள நுழைவோண்டு வீட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சோம். ஒரு திங்ஸா மேடம் வாங்கி 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 ட்ராயில் போட்டாங்க. அப்படியே திருப்பி வீட்டுக்கு வரும்போது அது வேற இது வேற அப்படின்ற மாதிரி டோட்டலாக மாறிட்டா. ஸோ உங்களுக்கும் கேர்ள் பேபி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த 2 இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பாய் மாம்ஸ் கண்டிப்பாக எனக்கு எதுவும் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கேர்ள் மாம்ஸ் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல நம்ம லக்கின்னு நினைக்கிறேன். அதனால இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க.